ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ஹோமியோ. இன்றைக்கி நம்ம ஹோமியோபதி மெட்ரியா மெடிக்காவை எப்படி ஈஸியாக படிக்கிறது, அதுக்கான எஃபெக்டிவான சில ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். மெட்ரியா மெடிக்கா நிறைய பேருக்கு ஒரு டிஃபிகல்ட்டான சப்ஜெக்டாக இருக்கும். என்னடா இதுன்னு ஒரு காண்டாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஆனால் அது ரொம்ப நம்ம கிளினிக்கில் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண போகிற சப்ஜெக்ட். அதுதான் நம்ம பேஷண்ட்ஸுக்கு ஒரு மெடிசன் கொடுக்கறதுக்கு நமக்கு பேசிக் நாலேஜாக தெரிய வேண்டியது ஹோமியோபதி மெட்ரியா மெடிக்கா தான். என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட், எனக்கு ஃபேவரட்டான சப்ஜெக்ட்னே சொல்லலாம். நான் இது படிக்கிறதுக்கு யூஸ் பண்ண சில ட்ரிக்ஸ், அப்புறம் சீனியர் ஹோமியோபதிஸ்ட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டது, அதெல்லாம் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இதில் போத் நம்ம ஃபார் எக்ஸாம்ஸ், அதுக்கப்புறம் கிளினிக்கலை நம்ம எப்படி எஃபெக்டிவாக ஹோமியோபதி ப்ராக்டிஸ் பண்ணுறதுங்கிறதுக்கு யூஸ் ஆகிற மாதிரி எப்படி மெட்ரியா மெடிக்கா படிக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். ஃபர்ஸ்ட், இம்பார்ட்டண்ட் ரெஃபரன்ஸ் புக்ஸ். அதாவது எக்ஸாமுக்கு தேவையாக மெயினாக என்ன ரெஃபரன்ஸ் புக். ஏன்னா நம்மள்ட்ட நிறைய மெட்ரியா மெடிக்கா இருக்குது, நிறைய ட்ரக்ஸ் இருக்குது. இதில் எதை ஃபஸ்ட்டு படிக்கிறது, எது இம்பார்ட்டண்ட், எது லீஸ்ட் இம்பார்ட்டண்ட்டுங்கிறது நமக்கு தெரியாது. அந்த கன்ஃபியூஷன்லேயே நம்ம சரியாக படிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மெயினாக ஸ்டாண்டர்டான மெட்ரியா மெடிக்கா புக்ஸில் நம்ம இம்பார்ட்டண்ட்டான ட்ரக்ஸில் ஃபஸ்ட்டு தரோவாக இருக்கணும். அது என்ன ஸ்டாண்டர்டான புக்ஸ்ன்னு கேட்டால், நமக்கு எக்ஸாம் வைஸாகவும் சரி, நம்ம கிளினிக்கலாகவும் சரி யூஸ் பண்ண போகிறதுக்கு ஸ்டாண்டர்டான புக்ஸ் மெயினாக 2 தான். இந்த 2 புக்ஸில் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தாலே எக்ஸாமில் நம்ம கரெக்டாக நம்ம ஸ்கோர் பண்ணிடுறதுக்கு சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு போரிக் மெட்ரியா மெடிக்கா. இது நம்ம கிளினிக்கலாகவும் ரொம்ப நல்லாவே யூஸ் ஆகும். அப்புறம் எக்ஸாம் வைஸாகவும் இது நம்ம ரெஃபர் பண்ணிட்டு போனால் சூப்பராக இருக்கும். போரிக் மெட்ரியா மெடிக்கா. மீதி நம்ம மெயினாக படிக்க போகிறது இவ்வளோதான். ஆலன்ஸ் கீனோட். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எந்த டாக்டர், எந்த ப்ரொஃபஸர் நம்ம கேட்டாலுமே இதுதான் அவங்க சொல்லுவாங்க. நானுமே ஃபஸ்ட்லேருந்தே நமக்கு எப்போவுமே இம்பார்ட்டண்ட் ஆலன்ஸ் கீனோட் தான். ஏன்னா நம்ம ஹனிமேனோட அவரோட ப்ரூவிங்ஸில் மெட்ரியா மெடிக்கா பியூராவில் ஒரு ட்ரக்குக்கு எவ்வளோ பேஜஸில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் கன்சைஸாக அந்த ட்ரக்கோட கீனோட் என்ன, பிக்யூஆர்எஸ் சிம்டம் என்னங்கிறது இதில் இருக்கும். இப்போ இந்த சிம்டம் ஒரு பேஷண்ட்டை பார்த்துட்டு ஒரு 3 கீனோட் பார்த்தாலே அந்த ட்ரக்கு கொடுக்கலான்ற அளவுக்கு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு இது ஸ்டாண்டர்டான புக்கு. ஸோ இது கொஞ்சம் படிக்கிறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது, புரியலன்றதுனால நம்ம ஆரம்பத்துலேயே இந்த மாதிரி புக்கெல்லாம் ஸ்கிப் பண்ணிடாமல் கைட்ஸுக்கு போகிறத ஃபஸ்ட்டு தவிர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் குரூப் ஸ்டடி. ஒரு குரூப்பாக, இப்போ ஸ்னேக் குரூப் ரெமிடிஸு, இப்போ மினரலில் இந்த நேட்ரம் குரூப்பு, கால்கேரியா குரூப்பு, அந்த மாதிரி குரூப் வைஸாக படிக்கிறதுக்கு இந்த குரூப் ஸ்டடி ஜேடி பட்டில். அப்புறம் ஃபத்தக் மெட்ரியா மெடிக்கா இருக்குது, பேத்தாலஜிக்கலாக நம்ம படிக்கிறதுக்கு. என்ன கேட்டால் இதுவே நம்ம எக்ஸாமுக்கு இது மட்டுமே இனாஃப். அப்புறம் இன்னொரு புக் சொல்லுவாங்க, தூபே புக் ஒரு கைடு மாதிரி நம்ம எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஆர்கனானில் சில பேர் டாக்டர் நாகேந்திர பாபுவோட புக்கு படிப்பாங்க, இல்லை ட்ரீட்டிஸ் படிப்பாங்க. அந்த மாதிரி மெட்ரியா மெடிக்காவில் தூபே ஸ்டடி ஆன் மெட்ரியா மெடிக்கா, அந்த புக்கு நான் யூஸ் பண்ணதில்லை. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அது சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது, இப்போ ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹெசிடேஷன் நிறையவே இருக்கும். இப்போ ஹோமியோபதிக்கு வந்துட்டோம், இந்த மெட்ரியா மெடிக்கான்ற ஒரு சப்ஜெக்ட் நமக்கு புரியாது. ஏன்னா இங்கிலீஷ் மெடிசனில் ஃபார்மகாலஜி டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் ஹோமியோபதி மெட்ரியா மெடிக்காங்கிறது ஹியூமன்ஸுக்கு அந்த மெடிசன் கொடுத்து ப்ரூவ் பண்ணி வரப்பட்ட சிம்டம்ஸை அதில் எழுதியிருப்பாங்க. அந்த சிம்டம்ஸ் வர பேஷண்ட்கிட்ட நம்ம சிமிலிமமாக இருக்கான்னு கண்டுபிடிச்சி நம்ம கொடுக்கணும். இப்போ அந்தளவுக்கு நம்ம அந்த ட்ரக்கை புரிஞ்சுக்கணும், தரவாக இருக்கணும். அதுக்கு எப்படி நம்ம எக்யூப் ஆகுறதுங்கிறத பார்க்கணும். அது ஆரம்பத்தில் கொஞ்சம் நமக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம பிரெயின் அதுக்கு பழக்கப்படலை. நம்ம நார்மலாக நம்ம ஸ்கூலில் படித்த மாதிரி மேக்ஸு, சோஷியல் சயின்ஸு, இந்த மாதிரி இங்கிலீஷ், இந்த மாதிரி சப்ஜெக்ட் கிடையாது. இதெல்லாம் ஓரளவுக்கு மெமரைஸ் பண்ணிடலாம். இது மெமரைஸ் பண்ணுறதுமே நம்ம கஷ்டம். இது நம்ம ஒரு ஸ்டோரி மாதிரி புரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் எப்படின்னு நம்ம இன்னும் போக போக பார்க்கலாம். ஓகே, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன்ல, அதை நான் இதோட முடிச்சிடுறேன். எக்ஸாமுக்கு இந்த மெயினாக 2-3 புக்ஸ் தான் மெயினாக பார்க்க வேண்டியது. ஆலன்ஸ் கீனோட், போரிக். ஏன்னா இதில் இருக்க லைன்ஸ் தான் மெயினாக எக்ஸாமில் பார்ப்பாங்க. நம்ம வைவாலியும் கேட்கும் போது இதில் இருக்க லைன்ஸை ஆன்சர் பண்ணுறோம். இல்லை ஈவன் ப்ராக்டிஸ்லையுமே நிறைய டாக்டர்ஸ் மெயினாக போரிக் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பேத்தாலஜிக்கலாக ப்ரிஸ்கிரைப் பண்ணுறப்போ நமக்கு போரிக், ஏன்னா அதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும் இந்த டிசீஸ்க்கு இந்த மாதிரி இந்த ஆர்கனில் ஸ்பேர் ஆஃப் ஆக்ஷன் இருக்கா இல்லையா. அதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு முக்கியம். அதுக்கடுத்து தான் நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணால் அது ஆக்ட் ஆகுமா இல்லையாங்கிறது. ஏன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே நமக்கு கிடச்சிடுது. அது இப்போ கென்ட் லெக்சர்ஸு இந்த மாதிரி புக்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் இந்த ட்ரக்கோட ஓவர்வியூ நம்ம ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு படிக்கலாம்.
பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு கன்சைஸாக நமக்கு அந்த ட்ரக்கோட பிக்சர் புரியணுங்கிறதுக்கு நமக்கு இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ எக்ஸாம் டைமில் இதை படிங்க. மற்றபடி இது ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய புக்ஸ் இருக்குது, அதை பற்றிலாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, மெயினாக அப்புறம் எக்ஸாம் அப்போது எந்த ட்ரக் படிக்கணும், எந்த ட்ரக் படிக்கிறது இப்போ லெஸ் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஏன்னா நமக்கு ஒரு இயருக்கும் வந்து இப்போ ஃபஸ்ட் இயரில் வந்து ஒரு 50 ட்ரக்ஸு, செகண்ட் இயரில் வந்து ஒரு 200 ட்ரக்ஸு, அதாவது 150 ட்ரக்ஸ், தேர்ட் இயரில் வந்து 200க்கு மேலே ட்ரக்ஸ், அந்த மாதிரி நமக்கு இருக்குது. ஒரு வருஷமும் இவ்வளோ நம்ம மெட்ரியாமெடிக்கா ட்ரக் படிக்கிறோம் அப்படிங்கிறது. அது எவ்வளோ நம்பர்ஸுங்கிறது எனக்கு ஆக்சுவலாக இப்போ ஞாபகம் இல்லை. நான் இப்போ இன்டர்ன்ஷிப்பில் இருக்கேன். ஆனால் ஒரு இயரும் நான் கவுண்ட் பண்ணி படிக்க மாட்டேன் இவ்வளோ ட்ரக்ஸ்னு. ஆனால் எனக்கு மெஜாரிட்டி ஆஃப் ட்ரக்ஸ் தெரியும். ஓரளவுக்கு எக்ஸாமில் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்கேன். எனக்கு மெட்ரியாமெடிக்கா தான் ஒரு ஃபேவரட் சப்ஜெக்ட். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர்ஸ்ன்னு கவுண்ட் பண்ணுற மெத்தட் எல்லாருக்கும் செட் ஆகாது. இவ்வளோ ட்ரக்ஸ் இருக்குது, இதுக்கு நம்ம இப்படி இன்னைக்கு இது படிக்கலாம், நாளைக்கு இது படிக்கலாம், இந்த மாதிரி கிடையாது. அது ஒரு மெத்தட் இருக்குது. அது நான் அது அடுத்து வர இதில் பார்ப்போம். எப்படி படிக்கலான்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க் மாதிரி நீங்கள் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி வெப்சைட்லேயே அவைலபிளாக இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி அதில் என்னென்ன கொஷின் எந்த ட்ரக்ஸ் வந்து எப்படி கேட்டிருக்காங்க, எந்த கொஷின் எந்த ட்ரக் வந்து 15 மார்க்கில் வருது, எந்த ட்ரக் வந்து 2 மார்க்கில் வருது, எது வந்து 5 மார்க்கில் வருதுங்கிறத நம்ம அதில் பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ நான் உங்களுக்கு அதை சொல்ல முடியாது. இப்போ என்னோடய சிலபஸ் வந்து மாறிடுச்சு. இப்போ உங்களுக்கு இருக்க சிலபஸ் வந்து நியூ சிபிடிசி கரிக்குலம் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதில் வந்து கொஞ்சம் வேரி ஆகலை. எனக்கெல்லாம் ஃபஸ்ட் இயரில் மெட்ரியாமெடிக்காவுக்கு எக்ஸாம் கிடையாது. இப்போ வந்து ஃபஸ்ட் இயர்லேயே உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது. நிறைய இது கரிக்குலம் வைஸாக மாறியிருக்கு. ஆனால் நம்ம எப்படி படிக்கணுன்ற அந்த மெத்தடாலஜி சேம் தான். அதை தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ப்ரீவியஸ் இயரில் அதிகமாக எது வந்து வேலிடேட் ஆகிருக்கு, ஃப்ரீக்வெண்ட்டாக எந்த கொஷின் கேட்டிருக்காங்க, எந்த கொஷின் அதிகமாக 15 மார்க்கில் வருது, அப்புறமா நம்ம ஸ்டாஃப்ஸ் நமக்கு டீச் பண்ணுறப்ப எந்த கொஷின் எந்த ட்ரக்குக்கு ஹை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. மெயினாக ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்லலாம் வந்து பாலிக்ரெஸ்ட் ரெமடிஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிப்பீங்க. நம்ம படிப்போம். என்ன நக்ஸ்வாமிகா, இந்த டைஜஷன் கம்ப்ளைண்டாலே நக்ஸ்வாமிகா மெயினாக வந்துடும். அப்புறம் ரெஸ்பிரேட்டரினா ஆர்சால்பு, இந்த மாதிரி ட்ரக்லாம் வந்து நம்ம ப்ராக்டிஸில் அதிகமாக யூஸ் ஆகும். அப்புறம் இது ஒரு ஸ்பியர் ஆஃப் ஆக்ஷன் வந்து மோஸ்ட்லி எல்லா ஆர்கன்லையுமே இருக்கும். இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நமக்கு கொடுக்கறது ப்ராக்டிஸ்லேயுமே நமக்கு அதிகமாக யூஸ் ஆகும். இப்போ அக்கோனைட் ஃபீவர், பெலடோனா ஃபீவர், அதெல்லாம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற அளவுக்கு நமக்கு தெரியணும். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் ட்ரக்ஸ். இது வந்து நமக்கு ஸ்டாஃப் சொல்லியிருப்பாங்க. ப்ரீவியஸ் இயர்லேயும் பார்த்தா அதிகமாக இதுதான் கேட்டிருப்பாங்க. அப்புறம் ரெஸ்பிரேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஆர்சால்ப் எப்படி இருக்கும், யுஃப்ரேஷியா அது எப்படி இருக்கும், இதெல்லாம் நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியணும். அதோட டிஸ்சார்ஜஸ் எப்படி இருக்கும். ஓகே, இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இந்த மாதிரி நம்ம படிக்கணும். இதை தாண்டி படிக்கிறதுக்கு சில சூப்பரான ட்ரிக்ஸ் இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் நிறைய ட்ரக்ஸை வந்து சீக்கிரமாக படித்து ஞாபகம் வச்சுக்கலாம். எக்ஸாம்லேயும் நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். கிளினிக்கலாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது, இல்லை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது ஏதாவது மெடிசன் கொடுக்குறீங்கன்னா அப்போது உங்களுக்கு இந்த ட்ரக் ஸ்ட்ரைக் ஆகும். இந்த சிம்டம் அங்கே படித்தோமே, இது கொடுத்து பார்க்கலாமா அப்படின்ற ஒரு தாட் நமக்கு வரும். அந்த தாட் வர ஆரம்பித்தா தான் நம்ம ஸ்டூடெண்ட் ஃபேஸ்லேருந்து டாக்டர் ஃபேஸ்க்கு போக ஆரம்பிக்கிறோன்றது அர்த்தம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ராட் மெமரைசேஷன்னு சொல்லுவோம். இப்போ ஜென்ரலாக நம்ம மக படிக்கிறது ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு ஓகேவாக இருக்கும், ஒரு சிலருக்கு அது ஈஸியாக இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு நிறைய இடத்துல அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அதுவும் மெட்ரியாமெடிக்கா மாதிரி சப்ஜெக்டில் எனக்கு தெரிஞ்சு அது ஒர்க் அவுட் ஆகாது. சில பேருக்கு செட் ஆகலாம், ஆனால் எனக்கு அது மாதிரி மெத்தடு செட் ஆகலை. ஏன் அது செட் ஆகுதுன்னா, இது வந்து நம்ம வந்து வெறும் ஒரு ஃபேக்ட்ஸோ ஒரு நம்பர்ஸோ நம்ம படிக்கலை. நம்ம படிக்கிறது எல்லாமே வந்து ஒரு பர்சனோட சஃபரிங், டிசீஸோட சிம்டம்ஸ். அதை நம்ம அப்படி படித்தோன்னா அது நமக்கு மறந்து தான் போகும். அது ஒரு ட்ரக்குக்கும் மாறுது. அது ஒரு ட்ரக்குக்கும் ஒரு பிக்யூஆர் சிம்டம் இருக்குது, ஒரு பெக்யூலியர் நேச்சர் இருக்குது. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? உங்களுக்கு சில பேருக்கு இது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம், இல்லைன்னா நான் சொல்கிறேன். நம்ம வந்து அந்த விஷுவலைசேஷன்னு சொல்லுவோம், இமேஜின் பண்ணி பார்க்குறது. இது வந்து ஒரு கோல்டன் டூல். இது வந்து ஹோமியோபதி மெட்ரியாமெடிக்கான்னு கிடையாது, நம்ம எல்லா சப்ஜெக்ட்லையும் அப்ளை பண்ணலாம். இருந்தாலும் மெட்ரியாமெடிக்காவில் இதை அப்ளை பண்ணுறது ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகும். எனக்கு ஆக்சுவலாக பர்சனலாக ரொம்ப யூஸ் ஆகிருக்கு இந்த மெத்தட் நான் மெட்ரியாமெடிக்கா படிக்கிறதுக்கு. எப்படின்னா, இது வந்து டாக்டர் கோபிகர் அவரோட ஒரு புக்லேயுமே சொல்லியிருப்பாங்க. 75 years of clinical experienceங்கிற புக்கில் இதை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். என்னென்னா,
இமேஜின் அஸ் த ப்ரூவர் ஆர் த பர்சன் ஆர் த டிசீஸ்ட் பர்சன். இப்போ அதாவது இப்போ நான் ஒரு ட்ரக் படிக்கிறேன், அக்கோனைட் ஃபீவர் பற்றி படிக்கிறேன்னா, இப்போ எனக்கு அந்த அக்கோனைட் ஃபீவர் வந்தால் நான் எப்படி இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறது. ஓகேவா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இப்போ ஒரு ட்ரக் படிக்கிறப்பயுமே அந்த ஒரு பர்சன் மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோம். அந்த ப்ரூவர் இப்போ எடுக்கிறாங்க, இப்போ நக்ஸ்வாமிகா இன்டைஜஷன் ஆகுது, அப்போ ஸ்டொமக் பெயினாக இருக்குது, வாமிட் எடுத்தால் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்றது நான் எனக்கு அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டேன்னா, இப்போ நக்ஸ்வாமிக்கானா இப்படி தான் இருக்குன்றதே எனக்கு ஃபெமிலியரஸ் ஆகிடும். ஏன்னா நான் அந்த இடத்துல இருந்த மாதிரி எனக்கு ஒரு மெமரி க்ரியேட் ஆகிருக்கு. அது நமக்கு அந்த ட்ரக் பிக்சர் நமக்கு ஈஸியாக மைண்டில் வந்துடும். இதுதான் மெயின். இப்போ அந்த காஃப்னா அந்த காஃப் எப்படி இருக்குது, ஊப்பிங் காஃபாக இருக்கா, இன்சிஸ்டண்ட்டாக அடுத்தடுத்து காஃப் வந்துக்கிட்டே இருக்கா, அந்த மாதிரியான சிம்டம். மார்னிங் அக்ரவேஷன், ஈவினிங் அக்ரவேஷன், அந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் லெட் த ட்ரக் பர்சனாலிட்டி பி யுவர் ஃப்ரெண்டு. இப்போ ட்ரக் பர்சனாலிட்டிஸ்லாம் இருப்பாங்கல்ல, இப்போ நக்ஸ்வாமிகா பர்சன் இப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அப்புறம் இந்த ஃப்ளூரிக் ஆசிட் பர்சன் இப்படி தான் இருப்பாங்க, அப்புறம் இந்த மாதிரி ஒரு ட்ரக் இப்போ லாக்சிஸ் இப்படி இருக்கும், பிளாட்டினா பர்சன் வந்து இந்த நீலாம்பரி மாதிரி கேரக்டர் இமேஜின் பண்ணிக்கோங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. சில ஸ்டாஃப் நமக்கு கிளாஸ் எடுக்கும் போதே அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவாங்க. இப்போ நான் கூட லாஸ்ட்டாக ஃபாஸ்பரஸ் ட்ரக் பிக்சர் போட்டிருந்தேன். அந்த மாதிரி லெக்சர் வீடியோஸ் நிறைய போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் இனிமேல் மேக் பண்ணுறேன் அந்த மாதிரி. இப்போ அந்த மாதிரி இப்போ ஃபாஸ்பரஸ்னால் அது வந்து நம்ம சந்தோஷ் சுப்ரமணியமில் வர ஜெனீலியா கேரக்டர் மாதிரி அவங்க இருப்பாங்க. அவங்க இந்த மாதிரி ஜாலியாக எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராவர்ட்டாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த மைண்ட் சிம்டம்லாம் நம்ம எதில் படிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். இதுக்கு வந்து நம்மக்கிட்ட ஸ்டாண்டர்டாக நம்ம ப்ரிஃபர் பண்ணுற புக்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, எசன்ஸ் ஆஃப் மெட்ரியா மெடிக்கா டாக்டர் ஜார்ஜ் வித்தால்கஸோடது, அப்புறமா கென்ட் லெக்சர்ஸும் படிக்கலாம். அப்புறம் ஃபிலிப் அண்ட் பெய்லி இந்த புக்கு ஹோமியோபதி சைக்காலஜி, இது உங்கள் எல்லாத்தையுமே மோஸ்ட்லி இருக்கலாம். இது படித்தா அந்த ட்ரக்கோட அந்த பர்சனாலிட்டியை நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம், இந்த பர்சன் இப்படி தான் இருப்பாங்கன்னு. இப்போ இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உங்கள் கிளாஸ்மேட், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது அப்படி இருப்பாங்க, இல்லை யாராவது நீங்கள் பார்த்த ஒரு செலிப்ரிட்டி பர்சனாலிட்டி யாராவது ஞாபகம் வச்சுக்கலாம், இவங்க இந்த மாதிரி இருப்பாங்கன்னு, இப்போ இந்த ட்ரக் பிக்சர் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ அந்த ட்ரக்ஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆகிடும். இப்போ அந்த சிம்டம் யாராவது ஒரு பேஷண்ட் கிட்ட பார்க்குறீங்க அப்படின்னா, ஒருவேளை இவங்க அப்படி இருக்கலாமோ அப்படின்ற நமக்கு ஒரு ஐடியாவை நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைக் ஆகும். ஆனால் இது வந்து நிரந்தரம் கிடையாது, இதை நம்ம ஃபுல்லாக நம்பிட முடியாது. மெட்ரியா மெடிக்கா வந்து ஒரு பார்ட் தான், 3 legs ஆஃப் ட்ரைபாடுன்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ட்ரைபாட் ஸ்டாண்ட் வச்சு தான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், அது ஒரு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. அதாவது இப்போ ஆர்கனான், மெட்ரியா மெடிக்கா, ரெப்பர்ட்ரி, இது 3மே நமக்கு இம்பார்ட்டண்ட். இது 3மே நமக்கு வந்து ஹோமியோபதி ப்ராக்டிஸ்க்கு எஃபெக்ட், இது ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் 3 பில்லர் மாதிரி 3மே நமக்கு தேவை. ஆனால் எல்லாருக்குமே வந்து 3லுமே நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டே நான் மெட்ரியா மெடிக்காவில் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன்னா அதை வச்சு நான் ரெப்பர்ட்ரி ஸ்ட்ராங் ஆகிட்டேன்னா அப்போ அது ஆர்கனானும் ஸ்ட்ராங் ஆகிக்கலாம். ஏதாவது ஒன்றாவது ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் பண்ணிட்டு அதை வச்சு மீதி 2 நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கலாம். ஆனால் இது ஒன்று மட்டுமே வச்சு நான் ப்ராக்டிஸ் பண்ணிட முடியுமான்னு கேட்டால் அவ்வளோ அது எஃபெக்டிவாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் நம்ம இப்போ ஸ்டூடெண்ட் ஃபேஸ்க்கு இது ஓகே. இப்போ நான்லாம் செகண்ட் இயரில் இருந்தப்போ வந்து ஃபுல்லாக மெட்ரியா மெடிக்கா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தால் செகண்ட் இயர் ஃபுல்லாக மெட்ரியா மெடிக்காவில் நிறைய படிச்சுட்டு இருந்தேன். எப்படி நம்ம படிக்கிறது அப்படின்னு ஒரு கொஷின் வரலாம். இப்போ நான் சொன்னேன், நான் வந்து இந்த ஃபஸ்ட் இயரில் 50 ட்ரக்ஸு, செகண்ட் இயரில் 100 ட்ரக்ஸ், அந்த மாதிரி எவ்வளோ நம்பர்ஸ்னே எனக்கு தெரியாது அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ நான் எப்படி படித்தேன், எப்படி எனக்கு ட்ரக்ஸ் ஃபெமிலியர் ஆச்சுன்னு கேட்டால், இப்போ என் ஃபேமிலியில் யாராவது ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் டாக்டர் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நம்ம ஹோமியோபதி ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொன்னால் நம்மக்கிட்ட கொஞ்சம் ட்ரக்ஸ் பற்றிலாம் சொல்லுவாங்கள்ல, கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஹோமியோபதி எனக்கு ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு டாக்டர்கிட்ட போய் மெடிசன் எடுக்கிறேன், எனக்கு ஒரு சில ட்ரக்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை பற்றி நான் ஒரு 5 to 10 மெட்ரியா மெடிக்காஸில் ஸ்டடி பண்ணுவேன். இப்போ நான் ஏன்னா அந்த மெடிசன் எடுத்திருக்கேன், என் ஃபேமிலியில் ஒருத்தவங்க எடுத்திருக்காங்க, அப்போ அந்த ட்ரக் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு சின்ன க்யூரியாசிட்டி இருக்கும். அந்த க்யூரியாசிட்டி இருக்கிறப்பே நம்ம படிச்சிடணும். பி ஏ க்யூரியஸ் லேர்னர். இதை வந்து நம்ம இன்னொரு மாதிரியும் சொல்லலாம், ஸ்டடி லைக் அ டாக்டர். இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் தான் எக்ஸாமுக்காக படிக்க போகிறீங்க. இப்போ நீங்கள் டாக்டர்னால் டே டு டே கிளினிக்கில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, பேஷண்ட்ஸ் பார்ப்பீங்க. இப்போ ஃபஸ்ட் இயர்லேருந்தே நீங்கள் வந்து நமக்கு ஓபி வர ஆரம்பிச்சிட்டிங்க. நம்ம ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்க்குறேன், என்னோடய ஜூனியர்ஸ்லாம் கொஞ்சம் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, கொஞ்சம் ஆனால் நம்மளோட நிறைய படிக்கிறாங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் இயர்லேருந்தே வரீங்கன்னா கண்டிப்பாக பேஷண்ட்ஸ் பார்ப்பீங்க. ஒரு பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி கண்டிஷனுக்கு இந்த ட்ரக்ஸ்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஆரம்பத்தில் சில ட்ரக் பேர் கூட சரியாக தெரியாமல் இருக்கும் ஃபஸ்ட் இயரில். ஆனால் இந்த மெடிசனுக்கு இந்த பேஷண்ட் நீங்கள் ஃபாலோ பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கு இந்த மெடிசன் ப்ரிஸ்கிரிப்ஷன் போயிருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியும்.
அந்த மெடிசன் பேரை நோட் பண்ணி வச்சுட்டு நம்ம அன்றைக்கி வீட்டில் போய் ஏதாச்சும் கொஞ்சம் டைம் இருக்கப்போ ஒரு மெட்ரியா மெடிக்காலையாச்சும் ரெஃபர் பண்ணோன்னா நமக்கு அது ஞாபகம் இருக்கும்ல. அதே மாதிரி சிமிலர் சிம்டமோட ஒரு பர்சன் வரும்போது நம்ம அந்த கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும். நம்ம பிரெயின்லேயே அது கனெக்ஷன்ஸ் மேக் ஆகிடும். புது நியூராலஜிக்கல் பாத்வேன்னு சொல்லுவாங்க, நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு. அப்போ இந்த புது சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு ஃபெமிலியர் சப்ஜெக்டாக மாற ஆரம்பிக்கும். ஃப்ரீக்வெண்ட் என்கவுண்டர்ஸில் நீங்கள் அந்த பர்சனை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி ஸ்பாட் பண்ணி அந்த சிமிலியம் கொடுக்க முடியும். அது வந்து ஸ்கில்லாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகும் நமக்கு. ஓகே, இந்த மாதிரி படிக்கிறப்ப இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து இன்றைக்கி ஓபிடியில் ஒரு பேஷண்ட் பார்க்குறேன். அவங்களுக்கு வந்து டைஜஷன் கம்ப்ளைண்ட்டோடு வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நக்ஸ்வாமிக்காவோ ஒரு கார்போவெஜ்ஜோ கொடுக்குறாங்க. அதை நான் பார்க்குறேன். அடுத்து இன்னொரு பேஷண்ட் வராங்க, ஃபீவர் கம்ப்ளைண்ட்டோடு வராங்க. அவங்களுக்கு ஒரு பெலடோனாவோ இல்லை ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க, பெலடோனா இல்லை அக்கோனைட்டம் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அடுத்து ரெஸ்பிரேட்டரி கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரு பேஷண்ட் வராங்க, அவங்களுக்கு ஆர்சனிக்கம் கொடுக்குறாங்க. இல்லை வந்து ரொம்ப அவங்களுக்கு அக்ரில் கொரைசாவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆலியம் செப்பா கொடுக்குறாங்க. அதாவது ஆனியன்லேருந்து எடுக்கிற ரெமிடி நமக்கே தெரியும். இப்போ நான் போயிட்டு வந்தோடனே எனக்கு அந்த ஒரு 4 ட்ரக்ஸ் இன்றைக்கி பார்த்துருப்பேன், 4 பேஷண்ட் பார்த்துருப்பேன். அவங்களுக்கு 4 ட்ரக்ஸ் கொடுத்துருப்பாங்க, ப்ரிஸ்கிரிப்ஷன் 4 மெடிசன் போயிருக்கும். அந்த என்னென்னு எனக்கு நோட் பண்ணி வச்சுருப்பேன் என்னோடய நோட்ஸில். இப்போ நான் வீட்டுக்கு வந்தோடனே அதை ரெஃபர் பண்ணுறேன், இல்லை பஸ்ஸில் போயிட்டு இருக்கப்போ டைம் இருக்கப்போ நான் வந்து ரெஃபர் பண்ணிக்கிறேன்னா அந்த 1 டேலேயே நான் 4 ட்ரக் படிச்சிடுறேன். இப்போ நான் அது பேஷண்ட்டை ஆல்ரெடி பார்த்துக்கிறனால அது எனக்கு மெமரியில் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அது நம்ம எக்ஸாமுக்கு போகிறப்ப நம்ம அது சும்மா ரிவைஸ் பண்ணாலே போதும். அது நம்ம வேறு யாராச்சும் நம்ம வீட்டில் பார்க்குறோம் அதே மாதிரி சிம்டமோடு இருக்கிறாங்கன்னா அப்போ நம்ம டக்குன்னு எடுத்து மெட்ரிமெடிக்கை ரெஃபர் பண்ணிட்டு நம்ம கொடுத்துட முடியும். ஸோ அப்போ நம்ம அந்த இடத்துல ஸ்டூடெண்ட்டாக இல்லை, நம்ம ஆல்ரெடி நம்ம டாக்டர் ஆகிறோம். இப்போ நம்ம டாக்டர் ஆகிறதுக்காக தானே படிக்கிறோம். நம்ம ஆல்ரெடி இந்த ப்ராசஸ்லேயே நம்ம அந்த ஐடென்டிட்டியும் பில்ட் ஆகிடும் நமக்கு. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். மெட்ரியா மெடிக்கான்ற சப்ஜெக்டை இந்த மாதிரியும் நம்ம படிக்கலாம். நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணால் எனக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் நீங்கள் கேட்ட மாதிரி லெக்சர் வீடியோஸும் நம்ம சேனலில் நிறையா வரும். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நான் சொன்னது ஒரு சின்ன பார்ட் தான் வச்சுக்கலாமா. இன்னும் மெட்ரியா மெடிக்காங்கிறது ஒரு ஓஷன் மாதிரி நிறைய இருக்குது. அதில் பற்றி பேசணும்னா இன்னும் நிறைய பேசலாம். இன்னும் மெட்ரியா மெடிக்கா ஸ்டடி டிப்ஸு பற்றி பார்ட் 2 வேணும்னா கேளுங்க, நான் ஏன்னா மேக் பண்ணுறேன். ஏன்னா இதில் நான் நினச்சதில் கொஞ்சம் தான் பேசியிருக்கேன். இதுவே டைம் நிறைய ஆயிடுச்சு. இன்னும் பேசணுன்னா டைம் இருக்காது, இன்னொரு பார்ட்டாக தான் மேக் பண்ணும். பார்ட் 2 வேணும்னா கேளுங்க, அதுக்கும் வீடியோ மேக் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இன்னும் என்ன மாதிரி கண்டென்ட் வேணும்னு கேளுங்க. நம்ம சேனலில் ஸ்டடி ரிலேட்டடாக, ஹோமியோபதிக்கு, ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் ரிலேட்டடாக நமக்கு இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.